வெல்கம் டு மோர் ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க ஆந்திரா ஸ்பெஷல் கோக்ரா சட்னி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை வந்து இரும்பு சத்து உள்ளதுங்க. இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இதுதான் கோங்கரா இலை. இது தமிழில் வந்து புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க. அது இப்படி தான் இருக்கும் அந்த தலை. இதுதான் கோங்கரா இலைங்க. தமிழில் வந்து இதுக்கு வந்து புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்கங்க. இந்த தலை இப்படி தான் இருக்குங்க. காம்பை விட்டுட்டு வெறும் தலைகளாக கிள்ளி போட்டுக்கணுங்க. நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை சூடானதையும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. ஆயில் சூடாயிடுச்சுங்க. கொத்தமல்லி ஒரு 1.5 ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், வரமிளகா 6 பீஸ். இது வந்து எங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு காரம் ஒன்றும் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. எச்சா மிளகா. இதை பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வந்து வறுத்ததை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ மீதி இருக்க எண்ணெயில் இந்த கீரையை போட்டு வணக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கீரையை எடுத்து மீதி இருக்க எண்ணெயில் போட்டு இதை வணக்கிக்கலாங்க. பாருங்க, எல்லா கீரையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இது இந்த கீரை நல்லா வணங்க பாருங்க, கலர் மாறுங்க. கலர் மாற நல்லா கொஞ்சம் ஒரு வாசம் வரும். நல்லா இந்த கீரையிலேருந்து வணங்குற வாசம், கீரை வாசம் நல்லாவே வரும் நமக்கு. பாருங்க, இப்படி தான் வணங்கும். இந்த மாதிரி தான் ஆயிரும். கலர் மாறிடும் பாருங்க. நம்ம எவ்வளோ கீரை போட்டோங்க. இப்போ பாருங்க, எவ்வளோ இது சுண்டி வந்து எப்படி ஆயிடுச்சு, கலர் நிறம் மாறிடுச்சு பாருங்க. இந்த கீரை இங்கே பாருங்க, நம்ம எவ்வளோ கீரை போட்டோங்க. இப்போ எவ்வளோ இதாக வணங்கி எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்களேன். இப்படி தான் வணக்கிக்கணும் நல்லா. பாருங்க, இது நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வணங்கிருச்சுங்க. வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ எல்லாமே வணக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ சட்னி வந்து கொஞ்சம் ஆற வச்சு நான் வந்து ஆட்டாங்கல்ல ஆட்டுறேங்க. நீங்கள் மிக்சியில் வேணாலும் போட்டுக்குங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கனாலும் சரி, ஆட்டாங்கல்ல ஆட்டினீங்கனாலும் சரிங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, தண்ணி பசை. அந்த தண்ணியே போதும் நம்ம ஆட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அந்த தண்ணியே போதுங்க. முதல்ல நம்ம கொத்தமல்லி, சீரகம், வரமிளகா இதெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை போட்டு ஃபஸ்ட்டு முதல்ல ஆட்டிக்கலாம். மூணு பல் பூண்டு, இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு துளி புளி. ஏன்னா அந்த கீரையிலே புளிப்பு இருக்கும், அதனால நம்ம புளி கம்மியாக போட்டுக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதை ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டிக்கணுங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, ஆட்டாங்கல்ல போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வறுத்ததை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கீரையை தூக்கி போட்டு ஆட்டிக்க வேண்டியது தான். ஆட்டி ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா கோங்கரா சட்னி ரெடி. பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா கொஞ்சம் ஆட்டி எடுத்துக்குங்க. ஆட்டிட்டு இப்போ வணக்கி வச்சிருக்கிற கீரையை இதில் போடுறோம்.
இங்கே பாருங்கள், இந்த கீரையில் அரைக்க எப்படி நம்ம தண்ணியே ஒரு சொட்டு கூட ஊற்றல, இருந்தாலும் எப்படி வருது பாருங்கள் கீரையில். சட்னி இப்போ ஆட்டியாச்சுங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்புன்னு போட்டுடலாங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் எடுத்துருக்குதுங்க, ஆட்டியிருக்குதுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க. தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ கடுகு 1/2 ஸ்பூன் போடுறோம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2 கட்டு கருவேப்பிலை தழை, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இந்த சட்னியை தூக்கி கொட்ட போகிறோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துருங்க. வணக்கி எடுத்திங்கன்னா கோங்கரா சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து வெறும் சாதத்துக்கு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். தொட்டுக்கறக்கு தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கறக்கும் நல்லா இருக்குங்க. இது உடம்புக்கு அவ்வளவும் நல்லதுங்க, இரும்பு சத்து உள்ளது. இப்போ பாருங்க, இது நல்லா வணங்கியாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியது தாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், கோங்கரா சட்னி ரெடி ஆயிடுச்சு. கோங்கரா சட்னினா புளிச்சக்கீரை சட்னிங்க. இது ஆந்திராவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது வந்து இப்போ என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது செஞ்சு காமிக்கிற மாதிரி இருந்தாக்க எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த டிஷ்ஷை செஞ்சு காமிக்கிறேங்க. இது நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ் ஒன்று அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேங்க. மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பெல் பட்டனை அமுத்திடுங்க.